மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராச மருமகள் மேஜிக்கல் பேக். ஒரு நாள் கங்கம்மா வீடெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பேக் அவங்க கண்ணுக்கு தெரிய வந்தது. அத பார்த்து ஆச்சரியத்துல, வா, எவ்வளவு அழகா இருக்கு என்ன நினைச்சு அத பார்த்து எப்பயும் போலமே அத பக்கத்துல வச்சுட்டு மங்கம்மா கிட்ட வந்து, அத்தை, உங்களை ஒண்ணு கேக்கணும். என்னதோ கேளு, என்கிட்ட வைக்க எதுக்கு உனக்கு? அது வந்து நம்ம சமையல் அறையில ஒரு அழகான பேக் இருக்கு அத்தை. அதுல உனக்கு நடி வேலை? அது ஒரு பெரிய அதிசயமான பேக். எவ்வளோ அதிசயமானதோ அவ்வளோ டேஞ்சரும் தான். அப்படின்னா என்ன அத்தை, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உன் மனசுக்குள்ள என்ன வேணும்னு நினைச்சாலும் அந்த பேக் உனக்கு தாருமே. அதுக்காக உன் ஆசை பேராசா மாறுச்சுன்னு வை, அதுல இருந்து ஒரு மிருகம் இல்ல ஆபத்தானது ஒண்ணு வந்துரும். அதனால்தான் சொல்ற, அதுகிட்ட போகாத. இன்னும் சொன்னதுமே கங்கம்மா மாமியார் கிட்ட, அத்தை, நீங்க எதுவும் நினைக்கலனா நாளைக்கு நம்ம ஏரியால இருந்து எல்லாருமே டூருக்கு போகிறோம். நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும். என்கிட்ட பேக் இல்ல, அதனால நான் அந்த பேக்கை எடுத்துட்டு போலாமா? அந்த பேக் ரொம்ப டேஞ்சர்னு நான் சொன்னேன் தானே பிள்ளை. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா என்ன? மறுபடியும் அந்த பேக்கே கேட்டுட்டு இருக்க. ஐயோ அத்தை, நீங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா கூட நான் ஜாக்கிரதையா இருக்க மாட்டேனா என்ன? ப்ளீஸ் அத்தை, எனக்கு அந்த பேக்கை தாங்க. நான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ஓ தலையெழுத்து, நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். கேட்கலனா நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு எடுத்துட்டு போவிடு இன்னும் சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் கங்கம்மா ரெடி ஆகி வெறும் பேக் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது மங்கம்மா, அதுனா புள்ள, துணிமணி எடுத்துட்டு வைக்காம வெறும் பேக மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அச்சோ, நீங்க தான் சொன்னீங்களே அத்தை, இந்த பேக்கை எது கேட்டாலும் குடுக்குன்னு சொன்னீங்க. அதான் துணி கேட்டா குடுக்காதா என்ன? அதான் இந்த அதிக பிரசங்கித்தனம் தான். தீ வச்சு போடுன்னு சொல்றேன். அதான் உன்னால பயமே எனக்கு. அத்தை, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் ஜாக்கிரதையா போயிட்டு வருவேன்ல. இது பேக்கை எடுத்துட்டு வெளியில வந்து சில பேரு கூட டூருக்கு போனாங்க. வழியில எல்லாருக்குமே பசிச்சதுனால ஒரு இடத்துல உட்காந்து அவங்க கேரிய ஓபன் பண்ணி அவங்க சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கங்கம்மா மட்டும் அவங்களோட பேக்ல கைய விட்டு, எனக்கு பிரியாணி வேணும் என்ன சொன்னதுமே பிரியாணி கைக்கு வருது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிசயப்பட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா பேக்ல கைய வச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிள்ளி வேணும் இது கைய வச்சு கேட்டதுமே எல்லாரும் கையிலயும் கிள்ளி வந்துருச்சு. கங்கம்மா எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அத சாப்பிட்டு அதுல ஒருத்தர், உன் பேக்ல என்னடி இருக்கு? இது மேஜிக்கல் பேக், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இத தரும் இன்னும் சொன்னதுமே எல்லாரும் மூஞ்சலியும் சந்தோஷம். அதுல 2 பேரும் ஓரமா போய், இந்த கங்கம்மாவை புகழ்ந்து அவ பேக் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நீ சொன்னது உண்மைதான். நாம இந்த டூர் முடியறதுக்குள்ள அந்த பேக்ல இருக்க பொருட்கள் மட்டும் இல்லாம அந்த பேக்கையுமே சேர்த்து அடிச்சிடலாம். இது நினைச்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு செடிக்கு கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கங்கம்மா கிட்ட அந்த பேக வச்சு யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுட்டு இருப்பாங்க. அச்சோ, இந்த பேக்ல இருக்கிறத சும்மா கொடுத்தேன்னா அந்த பேக்குக்கு இருக்க சக்தி எல்லாம் போயிடும். அதனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதுக்கு கொஞ்சம் காசு தரணும். அதுக்கு எல்லாருமே இஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா வந்து காசை கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல யாரு பேக்கை அடிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை எடுத்தாங்க. என்னது, பேக்ல கைய வச்சு என்ன பொருள் கேட்டாலும் அது வருமா? அப்படின்னா நீ பேக்ல கை வை, நாங்க பொருளை கேக்குறோம். இன்னும் சொன்னதுமே கங்கம்மா கைய வச்ச உடனே புலி புலி. அந்த வார்த்தைக்கு பயந்து போய், என்னது புலியா? இன்னும் சொன்னதுமே பேக்ல இருந்து புலி வெளியே பாஞ்சுது. இனி அவ்வளவுதான், எல்லாருமே சாவு பயத்துல ஒவ்வொரு பக்கமா ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா புலி மட்டும் கங்கம்மா பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சு.
கங்கம்மா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி ஓடி மொத்தத்துல கடைசியில வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்க மருமகளை பார்த்த மங்கம்மா, என்னடி என்னடி அந்த ஓட்டம், மறுபடியும் என்ன காரியத்தை பண்ணிட்ட? உன் மொழியா சரியில்லையே. என்ன சொல்றது அத்தை? நீங்க கொடுத்த ஒரு பேக்ல கைய வச்சு ஒருத்தவன் புளிய கேட்டுட்டான் அத்தை. அந்த புலி அந்த பேக்ல இருந்து நேரா என் மூஞ்சி மேல விழுந்து சத்த. என்ன அத்தை, ஒவ்வொரு தடவையும் ஏன் இந்த மாதிரி நடக்குது எனக்கு? அதான் நானும் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் குடுக்கற எந்த பொருளா இருந்தாலும் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுன்னு. அத உன் சுயநலத்துக்காக பேராசைக்காக யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானு. அந்த பேக்ல கைய வச்சு என்ன கேட்டா அது வரும்னு சொன்னேன் தானே? புலிய கேட்டான், புலி வந்துச்சு. உடம்ப கிட்ட வச்சுட்டு கேட்க வேண்டியது தானே? சாரி அத்தை, தப்பெல்லாம் என்னோடதுதான். அச்சோ அத்தை, புலி வீட்டுக்கு வந்துட்டு. இன்னும் சொன்னதுமே மங்கம்மா உடனே ஏதோ மந்திரிச்சதுனால புலி மாயமாயிருச்சு. அத்தடி தப்பிச்சிட்ட அத்தை. அப்பாடா, நீ எனக்கு கடவுள் தந்த மேஜிக்கல் மாமியார் அத்தை. தேங்க்யூ சோ மச் அத்தை. இன்னு 2 பேருமே பெருமூச்சு விட்டாங்க. இந்த எபிசோடு